முயற்சின்றது கண்டிப்பாக வேணுங்க. ட்ரையே பண்ணாமலே நீங்கள் நீங்களே அசம்ஷன் பண்ணிவிட்டு நீங்களே ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கைங்க. எதுக்காக வாழணுன்ற அந்த ஒரு இதே இல்லாமல் பர்பஸே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி நீங்கள் தோத்தா கூட பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கிடச்சிருக்கும். இல்லை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காரியம் முடிஞ்சிருக்கும், மாற்றம் நடந்திருக்கும். எதையுமே ட்ரை பண்ணாமல் அதே கம்ஃபர்ட் ஜோன், நீங்கள் அதே இடத்துல அதே மாதிரியான செட் ஆஃப் ரொட்டீனோட அதே செட் ஆஃப் பீப்புள்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கலை, முன்னேற்றத்துக்காகவோ மாற்றத்திற்காகவோ இல்லை பாண்டுக்காகவோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ளே கொண்டு வரதுக்கோ எந்த முயற்சியுமே நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள்? அவங்கவுங்க எவ்வளோ விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க லைஃப்பில். நம்மளை போல் உங்கள் வயசில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நார்மலாக இருக்கிற நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு கூட நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் அப்படின்னா ஒரு நார்மல் லைஃப் வாழ்றதுக்கு கூட நம்ம தகுதி லெவலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்னங்க? ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பீஸ்ஃபுல்லான காம் அண்ட் குவைட்டான ஒரு மைண்ட் செட்டப்போட, நல்ல பேங்க் பேலன்ஸோட, ஒரு நல்ல ஜாப்லேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ இந்த மாதிரி கூட நம்மளால் வாழ முடியாது அப்படின்னா எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க உலகத்தில். எவ்வளோ விஷயங்கள் பல பேரோட பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணிட்டு பல பேருக்காக வாழ்ந்துட்டு இருக்கவங்க, பல பெரிய கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க, அவ்வளோ பெரிய எனர்ஜி அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த நார்மலான ஒரு ஃபேமிலி லைஃப்பை கூட கரெக்டாக கொண்டு போக முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இதுதான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஸோ அதை கூட சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க, நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க, எந்த முயற்சியும் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா எதுக்காக வாழணும்னு நான் கேட்குறேன். இந்த வாழ்க்கை, இந்த பர்பஸ் என்ன பர்பஸ்? இது எதுக்காக? இது யாரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ மாற்றம் வேணுங்க, ரிஸ்க் எடுக்கணுங்க லைஃப்பில். ரிஸ்கே எடுக்காமல் எல்லாமே மாறணும்னா மாறாது. முதல்ல நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வாங்க. நீங்கள் ட்ரை பண்ணாமல் தெரியாது, நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியும் அது உங்களால் முடியுமா முடியாதான்னு. நீங்கள் ட்ரையே பண்ணாமல் நீங்களே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது அந்த இடத்துல. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், பிரபஞ்சம் முழுவதுமாக உங்க கூட சேர்ந்து செயல்படும். ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு நபர் ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ஷனோட ஒரு விஷயத்தை மாற்றிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரோ அந்த ட்ரை பண்ணும் பொழுது அவங்க மட்டும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, பிளேஸ் ஆக மாட்டாங்க. மொத்த யூனிவர்ஸும் அவங்களுக்கு தான் சேர்ந்து செயல்படும். இந்த சீக்ரெட் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல எடுத்து வைங்க. அதுக்கே தயங்கிட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்க கூட ட்ராவல் பண்ணாது. ஆக்சுவலி நீங்கள் தனியால் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இது சாத்தியம். இது எல்லாத்தையும்